ஸ்ரீ கர்க சம்ஹிதை துவாரகா காண்டத்தின் 3ஆம் அத்தியாயம் பலராம சுவாமி மற்றும் ரேவதி திருமணம். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, துவாரகையில் பகவான் வசிப்பதற்கான காரணத்தை நான் தங்களுக்கு இவ்வாறு விளக்கினேன். அல்லது பரமபுருஷ பகவானின் சகோதரர்களின் திருமணங்களின் முழு கதையையும் நான் கூறுவேன். மிதிலையின் பகவானே, முதலில் பலதேவரின் திருமண கதையை கேளுங்கள். அதுவே அனைத்து பாவங்களையும் அழித்து நீண்ட ஆயுளை அதிகரிக்க சிறந்த வழியாகும். சூரிய வம்சத்தில் பயங்கரமாக புரண்டு கொண்டிருக்கும் கடலின் கரையில் இருந்த மன்னர் அனர்த்தர் என்ற ஒரு பெரிய மனிதர் இருந்தார். மன்னர் அனர்த்தருக்கு ரைபதம் என்ற ஒரு மகன் இருந்தான். அவர் ஒரு நல்லொழுக்கங்களின் சுரங்கமாகவும் ஒரு சக்கரவர்த்தி மன்னரின் குணாதிசயங்களை கொண்டவராகவும் இருந்தார். அவர் குஷஸ்தலிபுரியை கட்டி அங்கு ராஜ்யத்தை ஆண்டார். ரைபதத்திற்கு 100 மகன்களும் ரேவதி என்ற ஒரு மகளும் இருந்தனர். அவள் சிறந்த நீண்ட ஆயுளும் அழகும் கொண்ட மணமகனை கண்டறிய விரும்பினாள். ஒரு நாள் மன்னர் ரைவதம் தங்கம் மற்றும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேரில் ஏறி தனது மகளை அதில் அமர வைத்து பூமியை வலம் வர தொடங்கினார். இந்த பயணத்தின் நோக்கம் தனது மகளுக்கு ஒரு பொருத்தமான மணமகனை கண்டறிவதாகும். இறுதியாக தனது பெண்ணிற்கு ஒரு மணமகனை விசாரிக்க யோக சக்தியால் மங்களகரமான பிரம்மலோகத்திற்குள் நுழைந்து பிரம்மதேவரின் பாதங்களில் அடிபணிந்தார். அந்த நேரத்தில் பூர்வ சித்தி என்ற அப்சர பெண் பிரம்மதேவரின் சபையில் பாடிக்கொண்டிருந்தார். எனவே அவர் ஒரு கணம் அமைதியாக அமர்ந்தார். பின்னர் பிரம்மா ஒரு மனதாகிவிட்டதை அறிந்து அவர் தனது நோக்கத்தை அவருக்கு தெரிவித்தார். ரைவதர் கூறினார், இறைவா, தாமே உயர்ந்த புராண புருஷர். தம்மிடமிருந்து இந்த அண்ட மரத்தின் முளை முளைத்துள்ளது. நீரே உயர்ந்த கடவுள், உன்னதமானவர். உமது உயர்ந்த இடத்தில் நித்தியமாக வசிக்கும் தாமே இந்த பிரபஞ்சத்தை படைத்து நிலைநிறுத்தி அழித்து வருகிறீர்கள். பகவானே, இறைவா, வேதங்கள் உமது வாக்காகும். தர்மம் உமது இதயம், அதர்மம் உமது முதுகு, மனு உமது அறிவு, தேவர்கள் உமது கரங்கள் மற்றும் பாதங்கள், அசுரர்கள் உமது பாதங்கள், முழு பிரபஞ்சமும் உமது உடல். முழு பிரபஞ்சத்தையும் தமது கரத்தில் வைத்திருக்கும் நெல்லிக்காய் போல் தாங்கள் பார்க்கிறீர்கள். மேலும் ஒரு தேரோட்டி தேரை விரும்பிய பாதையை நோக்கி வழி நடத்துவது போல உலகத்தின் தேரை 3 குணங்கள் அல்லது 3 மடங்கு பொருள்களை நோக்கி இயக்கும் திறன் உங்களுக்கு உள்ளது. நீங்கள் ஒருவரே ஒரு சிலந்தி அதன் சொந்த வடிவத்திலிருந்து ஒரு வலையை உருவாக்கி அதை மூழ்கடிப்பது போல நீங்கள் பிரபஞ்சத்தின் வலையை நெய்கிறீர்கள். நேரம் வரும்போது அதை உங்களுக்குள் கரைப்பீர்கள். மகேந்திரனின் வசிப்பிடமான ஸ்வர்க்கம் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த உலகளாவிய விதியும் யோக பரிபூரணங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். நீங்கள் எப்போதும் பிரம்மதேவரின் உயர்ந்த இல்லத்தில் இருக்கிறீர்கள். எல்லையற்ற நற்பண்புகளை கொண்ட பெரிய மற்றும் எங்கும் நிறைந்த ஜீவனான தங்களுக்கு வணக்கம். பிரம்மதேவரே தாம் சுயம்பு, சுயமாக வெளிப்பட்டவர். 3 உலகங்களுக்கும் தாத்தா, தந்தையின் தந்தை ஆவீர். இந்த செல்வாக்கின் காரணமாகவே தாம் சுர்ஜேஷ்டா என்று அழைக்கப்படுகிறீர். தாம் அனைத்தையும் காண்கிறவர். எனவே தெய்வீகமானவர், நட்பண்புகள் நிறைந்தவர், நீண்ட ஆயுள் உள்ளவர் என்று என் மகளுக்கு விரைவாக ஒரு வரன் கூறுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், மிதிலேஸ்வரரே, இதை கேட்டு எல்லாம் அறிந்த முழுமுதற் கடவுளான பிரம்மதேவர் புன்னகைத்து கொண்டே மன்னர் ரைவதனிடம் பின்வருமாறு கூறினார். பிரம்மதேவர் கூறினார், அரசனே, இந்த நேரத்தில் பூமி ஆனால் மகாபலி காலம் மிக வேகமாக கடந்துவிட்டது. 27 சதுர்யுகங்கள் முடிந்துவிட்டன. உங்கள் மகன்கள், பேரன்கள் மற்றும் அவர்களின் சகோதர சகோதரிகள் இப்போது மரண உலகில் இல்லை. அவர்களின் மகன்கள் மற்றும் பேரன்களின் கோத்திரங்கள் கூட இப்போது கேட்கப்படவில்லை. எனவே அரசரே, விரைவாக சென்று இந்த கன்யா ரத்னத்தை மனிதர்களில் சிறந்தவரான நித்திய மனிதரான பலராம சுவாமிக்கு, பலதேவருக்கு அர்ப்பணிக்கவும். கோலோகத்தின் சிறந்த ஆட்சியாளர்களை மிகவும் சரியான இறைவன் பலராம சுவாமி மற்றும்
கேசவர் ஆகியோர் இந்த பாத்திரத்தை இறக்குவதற்காக இறங்கி வந்துள்ளனர். பகவான் ஸ்ரீஹரி எண்ணற்ற பிரபஞ்சங்களின் எஜமானராக இருந்தாலும் அவர் தனது பக்தர்களிடம் மிகவும் அன்பானவர். அவர் வாசுதேவரின் மைந்தனாவார் மற்றும் யதுக்களின் சந்ததியினருடன் துவாரகையில் அமர்ந்திருக்கிறார். நாரத மாமுனிவர் மேலும் கூறினார், அரசரே, இதை கேட்டதும் மன்னர்களில் சிறந்தவரான ரைவத மன்னர் பிரம்மதேவருக்கு வணக்கம் செலுத்தி செழிப்பான துவாரகாபுரிக்கு திரும்பினார். அவர் பலராம சுவாமிக்கு ஒரு மகளை திருமணம் செய்து கொடுத்து விஸ்வகர்மனால் செய்யப்பட்ட ஒரு தெய்வீக தேரை வரதட்சணையாக கொடுத்தார். அது 1 யோஜனை அகலம் கொண்டது. அந்த தேரில் 1000 குதிரைகள் இருந்தன. மித்திலேஸ்வர மன்னரே, பிரம்மதேவர் கொடுத்த தெய்வீக ஆடைகள் மற்றும் ரத்தினங்களை கொடுத்து ரைவத மன்னர் புனிதமான பத்ரிகாசிரம தீர்த்தத்தில் தவம் செய்ய சென்றார். அந்த நேரத்தில் யதுபுரியின் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு பெரிய கொண்டாட்டம் நடைபெற்றது. பின்னர் சங்கர்ஷண பகவான் ராணி ரேவதியுடன் மிகவும் அழகாக இருக்க தொடங்கினார். பலதேவரின் திருமண கதையை கேட்கும் எவரும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு உச்ச பரிபூரணத்தை அடைவார்கள். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் துவாரகா காண்டத்தில் நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான பலதேவர் என்றழைக்கப்படும் பலராம சுவாமியின் திருமண கதை என்ற தலைப்பு கொண்ட 3ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.